ரவிமோகன். ஜெயம் ரவி என பிரபலமாக அறியப்படும் ரவிமோகன் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர். 1980 செப்டம்பர் 10 அன்று பிறந்த அவர் 2003ஆம் ஆண்டு வெளியான ஜெயம் திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். அந்த தொடக்க வெற்றி மிகப்பெரியதாக இருந்ததால் அந்த படத்தின் தலைப்பே அவரது அடையாளமாக மாறியது. தனது புகழ்பெற்ற பயணத்தில் அவர் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது மற்றும் பிலிம்பேர் விருது உள்ளிட்ட பல முக்கிய விருதுகளை வென்றுள்ளார். சமீபத்தில் அவர் பராசக்தி என்ற படத்தில் வில்லனாக நடித்தார் மற்றும் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ரவிமோகன் ஸ்டுடியோஸை நடத்துகிறார். அவர் தனது நடிப்பு வாழ்க்கையில் முழுமையான இடைவேளை எடுக்கப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சென்னை நகரில் சமீபத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தனது பிரபலமான விவாகரத்து சட்ட ரீதியாக முடிவடையும் வரை திரையில் திரும்ப மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். நடிகர் கடந்த 2 ஆண்டுகளில் கடுமையான பொது விமர்சனமும் இடையறாத இணையதள தொல்லைகளும் அவரது மனநலத்தை தீவிரமாக பாதித்து விட்டதாக வெளிப்படுத்தினார். வரவிருக்கும் எந்த படங்களும் வெளியாகாது என்றும் சட்ட ரீதியான பிரிவினை முடியும் வரை புதிய திட்டங்களில் கையெழுத்திட மாட்டேன் என்றும் உறுதிப்படுத்தினார். திருமண வாழ்க்கையில் அடிமை போல நடத்தப்பட்டதாகவும் கடுமையான மன அழுத்தத்தால் தான் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். செப்டம்பர் 2024 தனது பிரிவை அறிவித்த ரவிமோகன் தற்போது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கை எதிர்கொண்டு வருகிறார். விவாகரத்து வழக்கு சட்டப்பூர்வமாக முடிந்து சைபர் புல்லியிங் ஓயும் வரை தான் திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று கண்ணீருடன் அறிவித்துள்ளார். தனது 2 மகன்களையும் பார்க்க ஆர்த்தி குடும்பத்தினர் அனுமதிப்பதில்லை என்றும் பள்ளியில் கூட பாடிகார்ட்ஸ் நிறுத்தி தன்னை தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கென தனி வங்கி கணக்கு கூட இல்லை என்றும் தனது உழைப்பு முழுவதையும் மாமியார் குடும்பத்தினர் கட்டுப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆர்த்தி தன் கையை அறுத்துக்கொண்டு மிரட்டியதால் தான் இந்த திருமணமே நடந்தது என்றும் தனக்கு எதிராக அவர்கள் செய்வினை பிளாக் மேஜிக் செய்துள்ளதாகவும் கடுமையான புகார்களை கூறியுள்ளார். தனது தோழி கெனிஷா பிரான்சிஸ் இந்த சர்ச்சைகளால் ஏற்பட்ட இணைய விவாதங்கள் காரணமாக தற்போது தன்னை விட்டு பிரிந்து சென்னைக்கு வெளியே சென்று விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ரவிமோகன் 2003ஆம் ஆண்டு வெளியான ஜெயம் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவின் முன்னணி மற்றும் பல்துறை நட்சத்திரங்களில் ஒருவராக விளங்குகிறார். ஆரம்ப காலத்தில் தனது அண்ணன் மோகன் ராஜா இயக்கத்தில் நடித்த எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கும் எனக்கும் மற்றும் சந்தோஷ் சுப்பிரமணியம் போன்ற குடும்ப பாங்கான காதல் திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தார். பின்னர் இவரது திரைப்பயணத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த தனி ஒருவன் திரைப்படத்தில் மித்ரன் IPS கதாபாத்திரத்திலும், மணிரத்னத்தின் பிரம்மாண்ட காவியமான பொன்னியின் செல்வன் தொடரில் முதன்மை கதாபாத்திரமான அருள்மொழிவர்மனாகவும் நடித்து உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றார். இது மட்டுமன்றி இந்தியாவின் முதல் விண்வெளி திரைப்படமான டிக் 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 மற்றும் ஜாம்பி கதைக்களமான மிருதன் போன்ற புதிய முயற்சிகளிலும், பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்த கோமாளி போன்ற திரைப்படங்களிலும் நடித்து தனது நடிப்பு திறமையை நிரூபித்துள்ளார்.